Hi all, welcome to SK Innovations 30 days healthy snack seriesல இன்னைக்கு day 7. இன்னைக்கு வந்து சத்து மாவு யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஈஸியான pancake எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு சத்து மாவு சேர்த்துக்கிறேன். இதை வந்து லிக்விடா கரைக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கிறேன். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா கொதிச்சு வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி இந்த மாவில் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டியோ இல்லாட்டி நாட்டு சர்க்கரையை கூட பயன்படுத்திக்கலாம். இது கூடவே நீங்கள் முட்டை இல்லாட்டி வாழைப்பழம் கூட ஆட் பண்ணுறதை தான் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி செய்யும்போது இன்னுமே நல்லா ஃப்ளஃபியாக வரும். நான் இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சு காட்டுறேன். அடுத்து இது நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்ட பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கிறேன். ரவை சேர்க்கும்போது பேனில் ஒட்டாமல் வரும் நமக்கு. இப்போ ஒரு பேனில் லைட்டாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 1 கரண்டி மாவு விட்டு மூடி போட்டு கரெக்டாக 1 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் நம்மளோட சூப்பரான சத்து மாவு பேன்கேக் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.